லாஸ்ட் பார்ட்ல நம்ம விராஜ் மொத்த குடும்பத்தையுமே அவனோட கஸ்டடியில் பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். அப்போ டாக்டர் அழைச்சிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் ராகுல். ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டரையுமே வந்து உதஞ்சி தள்ளிவிட்டு போடா போதுண்டா நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே வரட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ராகுல் கிட்டேயுமே வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ இங்கே நின்றுட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட பொண்டாட்டி மட்டும் இங்கே வரல அப்படின்னா உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் ஒவ்வொருத்தவங்களா கொல்லுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஜான்வியுமே கிளம்பி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவர் ராகுவுக்கு கால் பண்ண ஆல்ரெடி ராகு ஃபோனை தான் உடைச்சிட்டான் இல்லையா, அதனால ஃபோன் போக மாட்டுது. சரின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னா கால் பண்ணிட்டே இருந்தா அவங்க யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோன் வந்து அவங்களோட ரூம்ல இருக்கு போல, அதனால எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு தெரியலையே, ஒருவேளை விராஜ் அவங்கள எதுவும் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து இல்லையே, அவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அவன் என்னத்தை பண்ணிட போறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியா வந்து அந்த மேடமுக்கு கால் பண்றா. அவங்களோட ஃபோன் வந்து இப்போ ரிங் ஆயிட்டு இருக்கு. இங்க இந்த ரூம்ல தான் கிடக்கு போல. அந்த ஃபோனு ரிங் ஆகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தங்கச்சிக்காரி படுத்துக்கிட்டே அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. கொஞ்சம் கிட்ட வந்துட்டா. அதுக்குள்ள இந்த பையன் அங்கே கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். நீ உன்னோட அண்ணன் மாதிரியே தான் இருக்கிற, என்ன எப்படா ஏமாத்தலான்னு தானே பார்த்துட்டு இருக்க, இந்த ஃபோன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையுமே சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. என்ன இவங்களோட ஃபோனு இப்போ சுவிச் ஆஃப்னு இருக்கு, அப்போ அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், டிரைவர் அண்ணா சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் போலீஸால ஃபேமிலியை காப்பாற்ற முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ டிஎஸ்பே நேராக களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நம்ம ஹீரோ வந்து மேப் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இந்தந்த இடத்துல வந்து இந்தந்த ரூம் இருக்கு, இங்கே தான் வந்து என்னோட ஃபேமிலியை வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த பையனும் வந்து கிச்சனுக்கு வந்து சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கான். எதுக்குன்னு தெரியல. அப்போ சொல்லிட்டு இருக்கான், நீ போய் என்னை விட்டுட்டு அந்த மெக்கானிக்கை வந்து காதலிக்க ஆரம்பிச்சல, எப்படி என் மேலே இருந்த காதல் இப்போ அவன் மேலே மாறிச்சு, அப்போ நீ பண்ணது தப்பு தானே, நீ பண்ண தப்புக்கான தண்டனை நான் உனக்கு இப்போவே கொடுக்குறேன், நீ எப்படி கண்டிப்பாக இங்கே வருவல, அப்போ உனக்கு தண்டனையை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடுதண்ணி எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டே இருக்கான். அவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் சுடுதண்ணி மட்டும் அங்கே வச்சு இல்லை, அதோடு சேர்த்து ஒரு தோசை கரண்டி, சிசரு, அப்புறம் கத்தி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயருமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு ஷாக் கொடுத்தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவளை இதுக்கு முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ண ஐட்டம் தான். ஸோ அது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்கான். நீ எப்படா இங்கே வருவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்த உடனே உனக்கு வேலையா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் பேச்சுவார்த்தைலாம் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அவனுக்கு கால் பண்ணுறான். நீ என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க, கீழே நின்றுக்கிட்டு நீ போவியா மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்னோட ஃபேமிலியை நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஃபேமிலி மேலே உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஒருவேளை உனக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இப்போவே நீ ஜான்வியை கூட்டிகிட்டு வர போயிருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவள் இங்கே தான் டாக்ஸியில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோயினி இங்கே தான் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது போல. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஜன்னலை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஸ்மோக்கிங் பாம்பை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததே எனக்கு இன்னும் கடுப்பாகுது. திரும்பவும் நீ என்னை ஏமாத்திட்டல ராகு, இப்போவே உன்னோட ஃபேமிலியை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாரும் உள்ளே ஓடியாந்துட்டு ராகு சொன்ன அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்கே வந்து அந்த ஃபேமிலியை காணோம். அங்கேருந்து எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிட்டான் போல். அதனால இங்கே ஃபேமிலி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே நம்ம ராகுவுமே இப்போ உள்ள களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டான். அவள் வந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே ஃபேமிலி யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமோட டோர் மட்டும் லாக் ஆகிருக்கு உள்பக்கமாக. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டேயுமே சைகையால் சொல்லிட்டு இருக்கான். இப்படி போலீஸ் வெளியே நின்றுட்டு இருக்கிறது வந்து இவனுக்கு நிழல் மூலமாக தெரிஞ்சிருது. இங்கே பாருங்கள், யாராவது உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை நான் கொன்னுடுவேன், என் கையில் கன்று இருக்குது, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க எல்லாரும் அங்கேருந்து போகிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்க, அது இவனுக்கு தெரியல. உண்மையிலே அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பக்கமாக நம்ம ஹீரோ வந்து ஜன்னல் வழியாக வந்து அவன் கையில் இருக்கிற கன்னை தட்டி விட்டுறான். அந்த கன்று கீழே விழுந்துருச்சு. அதை திரும்ப வந்து விராஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை ஒரு விளையா எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே வந்து அவன் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அந்த கன்று வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து அவன் திருப்பிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அம்மாவை பார்த்து எய்ம் ஆகுது, அப்புறம் வந்து அன்னிக்காரியை பார்த்தும் எய்ம் ஆகுது. யாரையாவது சுற்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா டக்குன்னு அந்த ராகுவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவன் நேராக வந்து போலீஸை கூப்பிடுறதுக்காக எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட போறதுக்குள்ள இவன் வந்து கண்ணு எடுத்து டக்குன்னு நம்ம ராகுவை ஷூட் பண்ணிடுறான். அந்த சவுண்டு கேட்ட அடுத்த செகண்டே பார்த்தா போலீஸும் உள்ளர கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துருது. அவங்க வந்து உள்ள பார்க்கும்போது இந்த பையன் ராகுவை வந்து பாத்ரூம் பக்கமா இழுத்துட்டு போயிடுறான், ஃபேமிலியை அங்கேயே விட்டுட்டு. அதனால இவங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியை காப்பாத்திடுறாங்க. ராகுவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா உங்க பையனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நீங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை மொத்தமும் வந்து இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம ராகு தான் வந்து அவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். அடிப்பட்ட நிலமையில கூட நம்ம ராகு சியா உனக்கு கிடைக்கவே மாட்டா, உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு கோவம் வந்துருது. மிளகாத்தூள் டப்பாவை பக்கத்தில் வர வச்சிருக்கான். அதை அவன் பார்த்துட்டும் கூட கொஞ்சமும் பயப்படலை. நீ என்னை என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா என்னோட ஃபேமிலியை நான் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றினேன், நான் உன்னை ஜெயிச்சிட்டேன். அதே மாதிரி சியாவும் உன்னை ஜெயிச்சுட்டு தான் இங்கேருந்து போயிருக்கா அவளோட புது வாழ்க்கையை வாழ்றதுக்காக. அவள் உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு வந்த கோவத்துக்கு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் எடுத்து அவனுக்கு
அவனுக்கு எங்கே ஷூட் பண்ணாங்களோ அதே இடத்துல வந்து அந்த மிளகாத்தூளை வச்சு நல்லா தேய்னு தேய்ச்சிட்டு இருக்கான். அப்பவும் நம்ம ஹீரோட முகத்தில் கொஞ்சம் கூட வலியும் தெரியல, பயமும் தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இவனை பார்த்து. இவனுக்கு இன்னும் தான் கோவம் வந்துருது. திரும்பவும் அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா, நீ என்னை பார்த்து பயப்படணும், அழுவு நல்லா அழுவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் படிக்க மாட்டிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து இவனை பார்த்து கொஞ்சமும் பயப்படவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு டாக்ஸி வந்துட்டு இருக்கு. அதுலேருந்து இறங்குறது நம்ம ஹீரோயினி தான். அவளை பார்த்ததுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, நீ ஏன் வெளியே வந்து நிற்கிறீங்க, அப்புறம் போலீஸ்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு அடிபட்டுருக்கு, அப்புறம் போலீஸ் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, அப்புறம் ராகு எங்கே, அவரை இங்கே காணுமே, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ விராஜ் இங்கே வந்துட்டானா, அவன் தான் ராகுவை பிடிச்சி வச்சிருக்கானான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே இவ்வளோ நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு போனால் அவங்க தடுக்கிறாங்க. இங்கே பாரு மாசியா, நீ உள்ளே போகக்கூடாது, நீ எதுக்காக ஃபஸ்ட்டு இங்கே வந்த, ராஜ் வந்து ராகுவை பார்த்துப்பா, நீ இங்கேருந்து போகக்கூடாது, ஒருவேளை நீ இங்கேருந்து போன அப்படின்னா அவன் உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கான், ப்ளீஸ்மா போகாத அப்படின்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது, அது எனக்கு பழகிருச்சு, அவன் என்ன பண்ணாலும் சரி நான் அவனை வந்து எதிர்த்து போராட தான் செய்வேனே தவிர இப்போ ராகுவோட உயிரை காப்பாற்றி ஆகணும், அதுக்கு நான் உள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ராகுவுமே அவங்கிட்ட கொஞ்சமும் பயப்படாமல் நீ தோத்துட்டடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிற, அதை நான் என் கண்ணால் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்படியா, நான் செத்துட்டு போயிடுறான், ஆனால் இப்போ நீ இந்த நிமிஷமே வந்து சாக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ண போகிறான். அப்போ அங்கே ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. இந்த கால் வந்து இப்போ உன் உயிரை காப்பாற்றிருக்கு, இரு நான் யாருன்னு பார்த்துட்டு உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி தான் பேசுகிறா. நான் வந்துட்டேன் விராஜ், நான் இப்போ உள்ளே வரேன், நீ ராகுவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் எனக்கு தெரியும் ஜான்வி நீ என்னை ரொம்ப காதலிக்கிற அப்படின்னு, அதனால தான் நீ என்னை தேடி வந்திருக்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு என்னோட ராகுவோட உயிர் தான் முக்கியம், அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்போ உள்ளே வரேன் அப்படின்னு சொன்னதும் சரி வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினி உள்ளே போக போனால் அப்போ அந்த போலீஸ்கார அம்மாவும் நீ தனியாக போகக்கூடாது, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கூட வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்ததுமே நம்ம ஜான்வி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ தனியாக வந்தால் பரவாயில்ல, கூட எதுக்காக நீ போலீஸை கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நீ எங்கே இருக்கன்னு கேட்டால் அவன் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் நின்று பேசிகிட்டு இருக்கான். அதனால அவன் எங்கே இருக்காங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு போலீஸுமே வந்து அவன் வெளியே வந்தான் அப்படின்னா ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு போலீஸ் காத்துட்டு இருக்கு. நீ ஒரு வழியாக வந்துட்டல ஜான்வி, ஆனால் இப்போ நீ மட்டும் தான் மேலே வரணும், போலீஸ் வரக்கூடாது, நீ மட்டும் தான் வரணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் ராகவ நான் பார்க்காம அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்காம நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃபைன், இப்போனா உனக்கு ராகவ தானே பார்க்கணும், உன்னோட லெஃப்ட் சைடில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பக்கமாக போய் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சோஃபாக்கு பக்கத்தில் நம்ம ராகு வந்து படுத்திருக்கான். மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை. அவனோட நிலைமையை பார்த்து நம்ம ஹீரோயினி அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.